ஆற்றுப்படை நூல்களில் இரண்டாவது நூல் வந்து பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படையை எழுதியிருக்காங்க முடத்தாம கன்னியார் எழுதியிருக்காங்க. முடம் அப்படின்னா கால்நில சின்ன பாதிப்பு இருக்கிறவங்கள தான் நம்ம முடத்தாம கன்னியார் சொல்றோம். எத்தனை கால்கள் இருக்கு? 2 கால்கள் இருக்கு. அப்ப 2, 4, 8 248 அடிகளை கொண்டது வந்து பொருணராற்றுப்படை. பொருணராற்றுப்படை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பொருணர் யாரு? பொருணர் ஒருவர் போல வேடம் அணிந்து ஆடல் பாடல் செய்து வள்ளல் பெருமக்களிடம் இரசில் பெறுபவர்கள், அதாவது பரிசு பொருட்கள் பெறுபவர்கள் நம்ம வந்து பொருணர் அப்படின்னு சொல்றோம். ஒரு பொருணர், ஒரு வள்ளலிடம் பரிசில் பெற்ற பொருணர் இன்னொரு பொருணரை ஆற்றுப்படுத்துவது பொருணராற்றுப்படை. இந்த பொருணராற்றுப்படையின் பாட்டுடை தலைவன் வந்து கரிகார் சோழன். பொருணராற்றுப்படையில வந்து என்ன பா வகை வந்திருக்கு அப்படின்னா, ஆசிரியர் பா அதிகமா வந்திருக்கு. இடையிடையே வஞ்சிப்பாவும் விரவி வந்திருக்கு. ஏன்னா வேடம் போடுவர்கள் இப்ப ஆசிரியர் அப்படின்னா ஆண்மகன் வச்சுக்கோங்க, பெண் வந்து வஞ்சி. இப்ப ஆணும் பெண்ணும் 2 பேருமே வந்து என்ன பண்ணுவாங்க? வேடம் புனைந்து பாடல் பாடி அடுத்தவங்களை மகிழ்விப்பாங்கல்ல. சோ ஆசிரியப்பாவும் வந்திருக்கு, இடையிடையே வஞ்சிப்பாவும் வந்திருக்கு. அடுத்தது போர்க்களம் பத்தி பாடியிருக்காங்க, ஏற்களம் பத்தி பாடியிருக்காங்க, பரணிக்களம் பத்தி பாடியிருக்காங்க. யார் பாடியிருக்காங்க? இந்த பொருணர் வந்து பாடியிருக்காங்க. ஆனா இந்த பொருணராற்றுப்படையில பாடப்பட்டது போர்க்களம் பத்தி மட்டும்தான் பாடியிருக்காங்க. அடுத்தது ஏன்னா இது வந்து கரிகார் சோழன் ஒரு மன்னனுடைய வீரத்தை சொன்னதுனால போர்க்களம் பத்தி பாடியிருக்காங்க. ஏர் வந்து வயக்காட்டுல உள்ளக்கூடிய மக்கள் பாடக்கூடியது. பரணி வந்து ஒரு போர் முடிந்து போரில் தோற்கப்பட்ட நாட்டின் பெயரால் பாடப்படுவது. சோ அந்த 2மே பாடல. போர்க்களம் பத்தி தான் பாடியிருக்காங்க பொருணராற்றுப்படையில. போர்ல வந்து என்ன செய்வாங்க? பறை வாசிப்பாங்கல்ல. என்ன பறை வாசிருக்காங்க? தடாரி பறை. அதாவது ஒரு போர்க்களத்துல போகக்கூடிய வீரர்கள் வந்து தடம் பதிக்கணும் அப்படின்னு போவாங்க. அதான் தடாரி பறை வாசிச்சிருக்காங்க. இங்க வந்து வாசிக்கப்பட்ட இசை கருவிகள் எதெல்லாம் அப்படின்னா, பாலை யாழ், பாலை யாழ் வாசிச்சிருக்காங்க, பாலை பண் பாடியிருக்காங்க. இதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த பாலை நிலத்துல வரக்கூடிய கல்வர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த பாலை யாழினுடைய இசையும் பாலை பண்ணையும் கேட்டு அவங்களுடைய கள்ளத்தனத்தை மறந்து அன்புடையவர்களாக மாறிடுவாங்களாம். அடுத்தது கரிகார் சோழன் வந்து பொருணர்களுக்கு பரிசுகள் கொடுத்திருக்காங்க. என்ன பரிசு எல்லாம் கொடுத்திருக்காங்க? யானையை பரிசா கொடுத்திருக்காங்க, பொற்றாமரையை பரிசா கொடுத்திருக்காங்க, பொன்னரி மாலையை பரிசா கொடுத்திருக்காங்க. அடுத்தது பொருணராற்றுப்படையில முக்கியமாக விரலியரின் பெண்கள் பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. விரலியர் அப்படின்னா பெண்கள், இவர்களுடைய பண்புகளும் சொல்லப்பட்டிருக்கு. கரிகால் பெருவளத்தனுடைய சிறப்பும் சொல்லப்பட்டிருக்கு. முக்கியமாக வெண்ணி பரந்தலை போரில் கரிகால் பெருவளத்தான் சேரர்களையும் பாண்டியர்களையும் வெற்றி கொண்டதையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால இது போர்க்கள சிறப்பை பாடியிருக்கு.